நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். இந்த மாதம் அதாவது நவம்பர் 2025 இந்த மாதம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மட்டுமே நான் 34% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். அதை நேரடியாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல்ல நான் MT5 ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் ஆக்சுவலாக நம்ம ட்ரேடிங் பண்ணியிருக்கிறோம். சரி, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 USD அக்கௌண்ட்டு. இப்போ வந்து சார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த 22 கரன்சி பேரில் தான் ஆக்சுவலாக நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ பேக் டெஸ்டிங்கும் இந்த கரன்சி பேரில் தான் பண்ணியிருக்கிறோம். ட்ரேடிங்கும் நம்ம இந்த கரன்சி பேரில் தான் பண்ணுவோம். ஒன்று அடுத்தது வந்து சார்ட்டு. சரி, ஓகே. அடுத்தது இப்போ வந்து பாருங்கள், எந்த ஒரு ஆர்டரும் பெண்டிங் ஆர்டர்ஸ் இல்லை, நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்லேயும் இல்லை, பெண்டிங் ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. $1411 இப்போ இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது நான் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன். ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இப்போ வந்து டுடே வந்து பாருங்கள், டிக் அடிச்சிருக்கா 28/11/2025 இன்றைக்கி இந்த வீடியோவை ரெக்கார்டிங் பண்ணும்போது. அடுத்தது 29/30 வந்து சாட்டர்டே சண்டேஸ் மார்க்கெட்டு லீவு. சரி, ஓகே. அதனால தான் நம்ம இப்போ வீடியோவை போடுறோம். சரி, ஓகே. இப்போ நான் கஸ்டம் பீரியட் போகிறேன். 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 28ஆம் தேதி வரைக்கும் நான் வச்சு ஓகே கொடுத்துட்டேன். $346 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். $1000 அப்படிங்கிற நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 34% வரும். சரி, ஓகே. இதெல்லாம் நாம் பண்ண ட்ரேடிங்ஸ் ஆக்சுவலாக. சரி, இப்போ மணி மேனேஜ்மெண்ட். ஸோ 0.10 லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை மீறலை. அதாவது 100 USDக்கு 0.01 லாட் சைஸ் அப்படின்னாக்கா $1000க்கு 0.10 கரெக்டுங்களா? அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டாக மீறலை. எல்லா ட்ரேடிங்குமே 0.10 தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, ஓகே. அடுத்தது கரன்சி பேர்ஸ். நான் ஏற்கனவே இங்கே காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ இந்த கரன்சி பேரில் எங்கே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதோ அங்கே மட்டும் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கரன்சி பேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரி, ஒன்று. அடுத்தது நம்ம ஆவரேஜிங்கும் பண்ணல, எட்ஜிங்கும் பண்ணல. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, ஆவரேஜிங் பண்ணாலும் இல்லை எட்ஜிங் பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி இல்லை லாஸ் புக் பண்ணாலும் சரி, ஆவரேஜிங் அண்ட் எட்ஜிங்கில் ஸோ கண்டினியூஸாக ஒரே கரன்சி பேரில் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே மாறி தான் இருக்கும். ஏன்னாக்கா எங்கே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கோ அங்கே மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். இல்லைனா நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம், சும்மா தான் இருப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஆவரேஜிங்கும் பண்ணல, நம்ம எட்ஜிங்கும் பண்ணலை. சரி, ஓகே. இப்போ 35% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஒரு 30% 50% ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். மாதம் 5% இல்லை 10% ப்ராஃபிட் கிடச்சாலே போதும். அதுவே வந்து ஒரு ரீசனபிளான சூப்பரான ப்ராஃபிட். ஸோ 30% அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு சூப்பரான ப்ராஃபிட். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த $66, இந்த $138 இதெல்லாம் வந்து லாஸ் கிடையாது, அதெல்லாம் வந்து வித்ட்ரா போட்டது. சரிங்களா? ஸோ அந்த வித்ட்ரா நம்பர்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி வந்து பையிங் மட்டும்தான், செல்லிங் எல்லாம் கிடையாது. கடைசி 3 ஆர்டர் வந்து பாருங்கள் லாஸ் தான் புக் ஆகிருக்கு ஆக்சுவலாக. சாரி, இது லாஸ் புக் ஆகாமல் 1-2 ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே போயிருக்கும். சரி, ஓகே. அது மார்க்கெட் என்ன கொடுக்குதா நம்ம அதை ஏற்றுக்கணும். அதுதான் வந்து சரியான ஒன்று. அப்போ NSD JPO, AUD NSD, EuroCAD இது 3 வந்து லாஸ் புக் ஆகிருக்கு. மற்றதெல்லாமே வந்து ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் தான் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரேடிங்கை தான் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நம்ம ஆக்சுவலாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் அதையும் எடுத்து நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். நம்ம அந்த மாதிரி அப்டேட் பண்ணதில்லை. இந்த 25ஆம் தேதி வந்து பாருங்கள். ஸோ இந்த ஆர்டரும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பாருங்கள், டார்கெட்டும் இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி டார்கெட் இட்டாச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்போம். லாஸ் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டாச்சுனாக்கா லாஸை புக் பண்ணிடுவோம். அவ்வளோதான். சரி, இந்த 2 ஆர்டரும் ஒரே நாள் இருக்குங்களா? 25. ஸோ இது கூட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு $29 $30 வரும். என்ன ப்ரோ ஒரே நாள்லேயே $30 லாஸ், இது எப்படி சக்ஸஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல. சரிங்களா? மற்ற நாள்லலாம் $50 $70 $80 கூட ஒரே நாள் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பர் ப்ரோ, பரவாயில்ல, நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பாராட்டு இல்லை. ஆனால் ஒரே ஒரு நாள் நம்ம ஒரு சின்ன லாஸ் தான். ஆக்சுவலாக $1000 அப்படிங்கிறது $30 அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான லாஸ் தான். நம்ம பெரிய லாஸும் ஒன்றும் பண்ணல. $100 வச்சு இந்த $30 லாஸ் பண்ணியிருந்தால் அது பெரிய லாஸ். $1000க்கு $30 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3% தான். ஸோ இந்த லாஸ் கூட பண்ணாமல் எப்படி ப்ரோ நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும்? இந்த லாஸ் கூட பண்ணாமல் எவனாலும் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது அம்பானியாக இருந்தாலும் சரி, இல்லை அதானியாக இருந்தாலும் சரி, இல்லை வாரன் பஃபெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, இல்லை பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் மட்டுமே புக் பண்ணால் எந்த கொம்பனாலும் முடியாது. அது ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். முரட்டுக்காலை ஓவராலாக பார்க்கும்போது மந்த்லி வைஸ் இவன் ப்ராஃபிட்டில் இருக்கிறானா லாஸில் இருக்கிறானா, ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது அம்பானி ப்ராஃபிட்டில் இருக்காப்லையா இல்லை லாஸில் இருக்காப்லையா, இதுதான் சரியான பார்வை. அதே போல் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேடிங் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை % ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை லாஸ் வந்ததுன்னா எத்தனை % லாஸ் கிடைக்கும், இல்லை பாயிண்ட்ஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தவறான ஒன்று.
நீங்கள் எதை கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் மந்த்லி வைஸ் தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். அதாவது ஒரு மாதத்துக்கு எத்தனை ட்ரேடிங் எனக்கு கிடைக்கும், ஒரு மாதத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும், இல்லை லாஸ் வந்ததுன்னா ஒரு மாதத்தில் எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு லாஸ் கிடைக்கும், இல்லை பாயிண்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு மாதத்தில் நான் எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் சரியான ஒன்று. ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் சின்ன ப்ராஃபிட், ஒரு சின்ன லாபம் மார்க்கெட் கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். மந்த்லி எனக்கு ஒரு 5% ப்ராஃபிட் கிடச்சா போதும், இல்லை ஒரு 10% ப்ராஃபிட் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து ட்ரேடிங் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே அது 2 மடங்கு ப்ராஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு. 20% 30%ன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட 2 மடங்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் இல்லை, நான் ஒரே மாதத்தில் 100% ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லை ஒரு நாளில் நான் 20% 30% ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லை ஒரே வாரத்தில் என்னுடைய அக்கௌண்ட்டை டபுள் பண்ணணும், இந்த மாதிரி மார்க்கெட் கிட்ட நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு, தம்பி வீட்டில் பெரியவங்க யாருன்னா அந்த வர சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுரும். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட குணம். சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.